கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு உள்ளதிலும் நம்ம மகிழ்ச்சியடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மத்தேயு எழுதிய சுவிசேஷ பகுதி 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற ஒரு சுபாவம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் கடினமாக இருக்கக்கூடாது. நமக்குள்ளே அன்பின் கனி வெளிப்பட வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு இறங்குகிறவர்களாய், உதவி செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம் ஜீவனோடு வாழ்வது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கம். நம்முடைய தேவன் இரக்கம் உள்ளவர், மிகுந்த கிருபை நிறைந்தவர். அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. அதனாலே நம் ஜீவனோடு வாழ்கிறோம். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், லூக்கா எழுதிய சுவிசேஷ பகுதி 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே, ஆகையால் உங்கள் பிதா இரக்கம் உள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவானவர் இரக்கம் உள்ளவர். அவரை போல நாமும் இரக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும், ஏழைகளுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும், எல்லாரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம் தேவ சமூகத்திலே இரக்கம் பெற வேண்டுமென்றால் நம்முடைய பாவங்களை நாம் மறைக்காமல் அவைகளை அறிக்கை செய்து அவைகளை விட்டுவிட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்திலே பாவங்களை அறிக்கை செய்து விடுகிறோம், ஆனால் அவைகளை விட்டு மனம் திரும்பி வாழ்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை மறைக்காதபடிக்கு தேவ சமூகத்திலே அறிக்கை செய்து அவைகளை நாம் விட்டு விடுவோம். ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் நமக்கு இரக்கத்தை கொடுப்பார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, அவன் என்னை நோக்கி முறையிடும் போது நான் அவனுக்கு செவி கொடுப்பேன், நான் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சமூகத்திலே அர்ப்பணிக்கும் போது, மனம் திரும்பும் போது தேவன் நமக்கு செவி கொடுத்து நமக்கு இரக்கம் பாராட்டுகிறார். நாம் அவருடைய கிருபைகளையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவைகளை விட்டு விடுவோம். தேவன் அவருடைய இரக்கத்தினால் நம்மை நிரப்புவார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு இறங்குகிற ஒரு சுபாவம் நமக்குள்ளே வரட்டும். நம்முடைய தேவன் இரக்கம் உள்ளவர், அதே போல நாமும் இரக்கம் உள்ளவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது, யோவேல் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் மனம் திரும்புங்கள், அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வஸ்திரங்களை அல்ல நம்முடைய இருதயங்களை கிழித்து நம் தேவனிடத்தில் மனம் திரும்பும் போது அவர் நம் மீது இரக்கமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவனுக்கு விரோதமான பாவங்கள் நம்மிடத்தில் என்ன காணப்படுகிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து அவைகளை விட்டு விடுவோம். தேவன் நம் மீது இரக்கமாய் இருப்பார். ஹல்லேலூயா. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, பாவம் செய்யும் போது கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில நாம் இருப்போம். ஆனால் கர்த்தர் அவருடைய கிருபையினாலே நம்மை சேர்த்து கொள்ளுகிறார். மனம் திரும்பும் போது கர்த்தர் நம்மை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4-5 ஆகிய வசனங்களிலே, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். நம் மீது அன்பு கூர்ந்து நம்மை நேசித்து
அக்கிரமங்களிலும் பாவத்திலும் மரித்த நம்மை அவர் உயிர்ப்பித்தார். ஹalleluya. அவருடைய கிருபையினாலே இரக்கத்தினாலே நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். ஹalleluya. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. பிரியமானவர்களே, நாம் அழிந்து போகாமல் நம் ஜீவனோடு வாழ்வது கர்த்தருடைய இரக்கம், அவருடைய கிருபை. அவருடைய கிருபையினாலே நாம் இன்று வரை ஜீவனோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹalleluya. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார் என்று அங்கே வேதத்தில் நான் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அவர் நம் மீது இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினாலே அவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார், நம்மை அழிக்க மாட்டார். ஹalleluya. ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமாய் நான் வாழும்போது, பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு விட்டு அவருடைய பிள்ளைகளாய் வாழும்போது கர்த்தர் நமக்கு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அளவில்லாமல் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்ன காணப்படுகிறது? அவைகளை எல்லாம் விட்டு மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமாய் வாழ அர்ப்பணிப்போம். ஹalleluya. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். பிரியமானவர்களே, தேவ சமூகத்திலே நாம் இரக்கங்களை பெற பாவங்களை எல்லாம் விட்டு மனம் திரும்பி வாழ்வோம். ஹalleluya. மற்றவர்களுக்கு நாம் இரக்கம் பாராட்டுகிற ஜனங்களாக இருப்போம். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நாம் மற்றவர்களுக்கு இறங்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நம் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹalleluya. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, குணசாலியான ஸ்திரீ ஏழைகளுக்கு இறங்குகிறவளாய் இருக்கிறாள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே குணசாலியான ஸ்திரீயாக இருக்கிறோமா? நன்மைகளை செய்கிற ஸ்திரீயாக இருக்கிறோமா? மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற ஒரு குணம் நமக்குள்ளே இருக்கிறதா? ஏழைகளுக்கு இறங்குகிற ஒரு சுபாவம் நமக்குள்ளே இருக்கிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய இருதயம் கடினமாக இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயத்தில் இரக்க குணம் இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும், மற்றவர்களை மன்னிக்கிற சுபாவம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நமக்குள்ளே இரக்கம் என்கிற ஒரு சுபாவம் இருக்கும் என்றால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். ஹalleluya. கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நம் ஏழைகளுக்கு இறங்குவோம், மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவோம், மற்றவர்களை மன்னிப்போம், அன்பு கூறுவோம். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஹalleluya. நமக்குள்ளே அன்பு காணப்படும் போது, ஆவிக்குரிய நற்குணங்கள் காணப்படும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். தேவ சமூகத்திலே இரக்கத்தை பெறுவோம், மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஹalleluya. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வருதிய பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புவீராக. யாரெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்றவர்களுக்கு நீரே சகாயர். என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை சந்திங்க, ஆசீர்வதிங்க. சூழ்நிலைகளை எல்லாம் சாதமாய் மாற்றி கொடுங்கப்பா. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. வேலை காரியங்களில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளுடைய நிந்தை, அவமானம், கண்ணீர் எல்லாவற்றையும் துடைத்து ஆசீர்வதிங்க. அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வாத தேவன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுவீராக. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு, பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் சமாதானத்தை கொடுப்பீராக. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ,
என் தேவன் அந்த குடும்பத்தில் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. கையின் பிரயாசங்களை வரதிய பண்ணுங்க, ஆசீர்வதிங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்கப்பா. வரப்போகிற காரியங்களை குறித்து எங்களோடு தெளிவாக பேசுங்க. அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா. அப்படியே நன்மையினால் நிரப்புங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. அப்படியே ரத்த கோட்டைகளை பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். அப்படியே கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.